ஐநாட் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் நடேசனும் நைட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிலாவோடைய வக்கீல் கிட்ட இருந்து போன் வருது. மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லவும், என்ன மேடம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இன்னும் 2 நாள்ல உங்களுடைய அடுத்த ஹியரிங் வருது. கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிரும் நினைக்கிறேன். இதுதான் உங்களுடைய லாஸ்ட் ஹியரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும், நிலாவோடைய முகமே பார்த்தா மொத்தமா மாறி போய் கவலையா மாறிடுது. இதை நடேசன் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓ அப்படியா மேடம், சரி மேடம். 2 நாள் கழிச்சு, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன். வியாழக்கிழமை காலையில 11 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவுடைய வக்கீல் சொல்லவும், ஓ அப்படியா மேடம், சரி மேடம் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா போனை வச்சுறாங்க. இதை நடேசன் பார்த்துட்டு போன்ல யாரு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், வக்கீல் தான் போன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், வியாழக்கிழமை காலையில 11 மணிக்கு கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க, இதுதான் லாஸ்ட் ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஓ உங்க விவாகரத்து கேஸோடைய கடைசி நாள் நாளை கழிச்சு தானா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், ஆமா அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஆமா, விவாகரத்துனா உன் முகத்துல சந்தோஷம் தானே இருக்கணும், உன் முகமே மொத்தமா மாறி போச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீ என்னதான் உன் வாய் இல்லைன்னு சொன்னாலும் உன் முகமும் மனசும் கவலையில இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் எம்புட்டு வேத்த பார்த்தவன், உனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நிலா பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இங்க பாரு நிலா, உன்னைய ஒரு நல்ல பொண்ணா நான் பாக்குறேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த குடும்பத்துக்கு நீ வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்லதா தான் நடந்துகிட்டு இருக்கு. உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு சோழனுக்கெல்லாம் வர இருந்து தவ இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்காது. அதுவும் அவனுடைய குணத்துக்கும் அவனுடைய முகரக்கட்ட லட்சணத்துக்கும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கெல்லாம் நீ கிடைச்சது பெரிய அபூர்வம். ஆனா நீ அவனை மட்டும் விட்டுறாதே அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், நிலா அமைதியாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவனுக்காக வக்காலத்து வாங்கி பேசல, நீ நல்ல பொண்ணு, ஒரு நல்ல பொண்ணு இந்த குடும்பத்தை விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு ஏக்கத்திலையும் ஒரு வருத்தத்திலையும் பேசுறேன். உன்னைய மாதிரி மருமகளா சல்லடை போட்டு சலிச்சு எடுத்தாலும் கண்டிப்பா கிடைக்காது. தானா இந்த வீட்டுக்கு வந்த பொக்கிஷம் மாதிரி உன்னைய எப்படி எங்களால தவற விட முடியும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இங்க பாரு, நான் உன்னைய விவாகரத்து வாங்க வேணாம் அப்படின்றதுக்காக ஐஸ் எல்லாம் வைக்கல. உண்மையா என் மனசார என்ன இருக்கோ அதைத்தான் சொல்றேன். எனக்கு முடியலைன்னா நீ அக்கறை காட்டுறதும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதில் மூக்க நுழைச்சு அதில் ஒரு முடிவு கட்டுறதும், இப்படி எல்லா விஷயத்தையும் டானும் பண்ணுறது. இந்த பாண்டி பயலுக்கு இந்த கடைக்கு நீ எல்லாம் 60 ரூபா கொடுக்கன்னு என்ன விதியா? தேவையே இல்லை, நீலாம் கொடுக்கன்னு காசு கொடுக்குன்னு நீ நினைக்க கூட தேவையில்லை. ஆனால் 60,000 ரூபா உன் வேலை என்னென்னமோ பண்ணி பரட்டி கொடுத்தியா இல்லையா? இந்த மாதிரி தான் நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. எதுக்கு அவன் ஒரு கிறுக்கு பையன்தான், அவன் ஒரு லூசுத்தனமாக எதாவது பண்ணிக்கிட்டு தெரியுறான். ஆனால் கள்ளங்கப்படம் இல்லாதவன். அவனை விட்டு நீ போயிடாதே, விவாகரத்து வாங்கிடாதே அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா மனசை குழப்பி விட்டுறாரு. அந்த நேரம் தான் பார்த்தா அனிசு வராரு. என்ன அனிசு இப்போ வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா எந்திரிக்கவும், இந்த வடக்கே அதுக்கு இப்போ வரேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. சு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அனிசன்னா வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், அனிசா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து சத்தத்தை கேட்டுட்டு வேகமா பார்த்தா சேரன், சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் வராங்க. என்ன அனிசு, என்ன நீ இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அது ஒன்றும் இல்லை பையா, அது அப்படின்னு சொல்லிட்டு அனிசு தயங்கவும், அனிசு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நிலா உள்ள கூட்டிட்டு போவோம். இல்லை பையா, நாளைக்கு ஊர்ல இருந்து அம்மா அப்பா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், அம்மா அப்பா வராங்களா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் பார்த்தா பதட்டத்தோட கேட்குறாரு. இல்லை பையா, இங்கே எங்களுடைய சொந்தக்காரவங்கன்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களும் எங்களை மாதிரி தான் ஊர்ல இருந்து பொழப்பு தேடி சென்னைக்கு வந்து பொழப்பு பார்க்குறவங்க தான். நீங்களும் சந்தாவும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும், ஆமா அனிசு, ஏன் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லை பையா, நீங்களும் சந்தாவும் பேசுறத பார்த்துட்டு அவங்கெல்லாம் தப்பா அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால ஊர்ல இருந்து அம்மா அப்பா புறப்பட்டு வந்து உடனே சந்தாவை கூட்டிட்டு போய் எங்களுடைய முறை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி இங்க அனிசு சொல்லவும், என்ன அனிசு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பார்த்தா மொத்தமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமா பையா, நீங்க எப்படியாவது நாளைக்கு எங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வராங்க, அவங்க கிட்ட பேசி நாளைக்கு சந்தாவை பொண்ணு கேட்க வாங்களேன். எங்க அம்மா அப்பா கிட்ட நானும் உங்களை பத்தி எவ்வளவோ நல்ல விதமா சொல்லி வச்சிருக்கேன். நீங்களும் வந்து பேசுங்க, அப்பாவையும் வந்து பேச சொல்லுங்க. பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் பையா. சந்தா
வீட்டில் அழுதுகிட்டே இருக்கா. முறப்பையனுக்கு எங்கள் அம்மா அப்பா கட்டி வைக்க போறேன்னு சொன்னதுலேருந்து அவ அழுதுகிட்டே இருக்கா. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கலை பையா, அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சா, சே நம்ம தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம், உங்களுடைய கல்யாணத்தை சீக்கிரமாகவே பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்போ தான் நடேசன் எல்லாத்தையும் அமைதியாக பொறுமையாக கேட்டுட்டு வெளியே உட்காந்துருக்காரு. பையா நான் கிளம்புறேன் பையா, வீட்டில் சந்தா அழுதுகிட்டே இருக்கா, நான் போகிறேன் பையா, நீங்கள் காலையில் வீட்டுக்கு வந்துருங்க பையா அப்படின்னு சொல்லி அனிசு பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு போகவும், இங்கே சேரனுடைய முகமே பார்த்தா ஒரு மாதிரி வாடி போய் உட்காந்துடுறாரு. அண்ணே என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லடா சந்தாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா முகத்தை ரொம்ப அப்ராணியா வச்சுட்டு கேட்கவும், என்ன நீ இப்படி கேட்டுட்ட, சந்தாவை நீ காதலிக்கிற, சந்தா உன்னைய காதலிக்குது, 2 பேரும் அவ்வளவு மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க, அதை விட்டுட்டு இப்ப கல்யாணம் நடக்குமான்னு கேக்குற. இல்லடா ஒவ்வொரு தடவையும் நம்ம பொண்ணு பார்க்க போகையில ஏதாவது ஒன்று தடையா வந்து அந்த கல்யாணம் நின்று போயிடும், அதே மாதிரி இந்த கல்யாணத்துலயும் ஏதாவது ஆச்சுனா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அண்ணே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாளைக்கு போறோம் பொண்ணு கேட்குறோம், அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்படியே சந்தாவை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் நடேசன் எந்திரிச்சு உள்ள வராரு. அப்பதான் நிலா, அங்கிள் நாளைக்கு சந்தா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதுக்கு நடேசன் பார்த்தா அமைதியா இருக்காரு. அப்பதான் சேரன் வந்துட்டு, அப்பா நீங்க அன்னைக்கே சந்தாவை வேணான்னு சொன்னீங்க, எதையும் மனசுல வச்சுக்கிறாம நாளைக்கு வாங்கப்பா சந்தா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், சரிடா நாளைக்கு போகலாம், குடும்பத்தோட போய் சந்தாவை பொண்ணு கேட்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், சந்தாவை உனக்கு பிடிச்சிருக்குல, அப்ப சந்தா தான் இந்த வீட்டு மருமக, நீ எதையும் விருப்பப்பட்டோ ஆசைப்பட்டோ எதையும் என்கிட்ட கேட்டதில்ல, முறையா சந்தாவை விருப்பப்பட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்க, இதை நான் எப்படி மாட்டேன்னு சொல்லுவேன். முன்னாடி அந்த பிள்ளை இந்திக்கார பிள்ளைன்னு சொல்லி ஒரு விதமான தயக்கம் இருந்துச்சுதான், ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நடந்துக்கிற விதம், அந்த பொண்ணுகிட்ட நீ நடந்துக்கிற விதம், 2 பேரும் அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சது, இதெல்லாம் வச்சு சந்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா சந்தோஷமாயிருது. சரி அப்ப நாளைக்கு போய் சந்தாவை பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா மறுநாள் காலையில சந்தா வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. நிலா வழக்கம் போல சேலையெல்லாம் கட்டிட்டு வரவோ, அப்ப நிலாவை பார்த்துட்டு நடேசன், நீ இந்த வீட்டு மருமகளா வந்து சந்தாவை பொண்ணு கேட்க வரியா, இல்ல இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாம வரியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இந்த வீட்டு மருமகளா வரணும்னா கழுத்துல தாலியெல்லாம் காணாம அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், தாலி தானே போட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா தாலி செயின் எடுக்க போறாங்க. அப்பதான் அதை பார்த்துட்டு சோழன் இதை நீங்க போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லி நிலா டக்குன்னு கேட்கவும், வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி, இது நிலாவா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கே பார்த்தா ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, செயினை கழுத்துல போட்டு விடுறீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா அந்த செயின் எடுத்து கழுத்துல போட்டு விடுறாரு. எல்லாரும் பார்த்தா ஆணு பார்க்கவும், என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க, இது ஒரு செயின் அவ்வளவுதான், ஏதோ சந்தா வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறதுனால இந்த வீட்டு மருமகளா சோழனுடைய ஒய்ஃபா வரணும் அப்படின்றதுக்காக இந்த தாலி செயினை போட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அதான பார்த்தேன் இவ ஏதாவது மனசு மாறிட்டாலும் நினைச்சிட்டே அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு.